நம்பிக்கையே இறையருளாக மாறுவதற்கு அடித்தளம். அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை. பொதுக்காலம் 26ஆம் வாரம். புனித மரிய ஃபாஸ்டினா கோவல்ஸ்கா கன்னி நினைவு. மறையுரை சிந்தனை. என் இறைவன் என் துணை நிற்க எதற்கு நான் அஞ்சுவேன்? இன்றைய முதல் வாசகத்தில் யோபு கடவுளின் வல்லமையை உணர்ந்த மனிதனாய் தன்னை வெளிப்படுத்துகின்றார். நற்செய்தியில் 72 சீடர்களும் இறை அருளால் செயலாற்றியவர்களாய் இயேசுவிடம் திரும்பி வருகின்றனர். ஆனால் இறை மக்களாகிய நாம் எத்தனை முறை இறைவனின் வல்ல செயல்களை நாடிச் செல்கின்றோம்? சிந்திப்போம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நமது பெயர்கள் அவரது கையில் பொறிக்கப்பட்டுள்ளன என்பதும் இறைவனின் வல்லமையுமாய் நாம் இருக்கின்றோம் என்பதுமே உண்மை. யோபுவும் தன் வாழ்வின் இறுதியில் ஆண்டவரின் வல்ல செயலாய் மாற்றம் பெற்றிருந்தார். ஆகவே நமது நம்பிக்கையே நாம் இறை அருளாக மாறுவதற்கு அடித்தளம் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ முன்வருவோம்.